சபை தேர்தல் இழுத்தடிப்பு, பூரண விளக்கத்துடன் ஜெனீவா செல்ல தயாராகும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ராஜபக்சர்கள் போல் மக்களை ஒடுக்கவே மாட்டோம், அமைச்சர் நலிந்த உறுதி. தமிழ் மக்களின் பாதுகாப்பிற்கு ராணுவ முகாம்கள் அவசியம், மஹிந்த அணி கருத்து. நாளை முதல் அதிரடியாக உயரும் அஞ்சல் கட்டணங்கள். தென்னிலங்கையில் காதல் விவகாரத்தால் குழுமோதல், இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை. கடன் சுமையால் இளைஞர் எடுத்த விபரீத முடிவு, யாழில் நடந்த துயர சம்பவம். வடக்கு கிழக்கில் 12ஆம் திகதி முதல் மீண்டும் மழை, விவசாயிகளுக்கு வந்த முக்கிய அறிவுறுத்தல். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு அமெரிக்கா வரி எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உட்பட்ட தேசிய நல்லிணக்க பொறிமுறையின் பூரண விளக்கத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 23ஆம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் குழு செல்ல உள்ளது. இதன்போது இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறைகள் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ஜெனீவா செல்வதற்கு முன்னர் நிறைவேற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மறுபுறம் தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்தினால் வலியுறுத்தப்படும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்கவே அரசாங்கம் ஆர்வம் காட்டி வருகின்றது. தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை போன்ற காரணிகளின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளது. அத்துடன் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு பல கடிதங்களை அனுப்பியுள்ளதாகவும், ஆனால் அதுவரை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனவே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் எதுவும் செய்ய முடியாது என்பதுடன் தேர்தல் குறித்த முடிவு தற்போது சட்ட திருத்தங்களை சாய்ந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதற்கு அரசாங்க பிரதிநிதிகளை நியமிக்க இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே மாகாண தேர்தலை குறித்து ஜெனீவாவில் அரசாங்கம் தெளிவுபடுத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்கள் போன்று அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாம் கடந்த கால அரசுகள் செய்தபடி அவசரகால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம். எமது அரசாங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும். கடந்த ஆட்சியில் இருந்த ராஜபக்சர்கள் அவசரகால சட்டத்தை அரசாங்கம் மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தியிருந்தது. ஆனால் எமது அரசாங்கம் சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் செயற்படுகின்றது. எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் நாம் செயற்பட முடியாது. எமது அரசாங்கத்தின் நோக்கம் ஒழுங்கு சமத்துவம் காக்கும் விதமான சட்டத்தை பயன்படுத்துவதேயாகும். நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கிறார்கள். எனவே எமது நடவடிக்கைகள் சொல்லில் மட்டுமில்லாமல் செயலிலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நாம் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைபிடிப்போம். நாம் மக்களின் உரிமைகளை மதிப்போம். அவசரகால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் சமூக அமைதிக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் இருப்பதனால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என மஹிந்த அணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சாந்த பண்டார ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தார். சுதந்திரம் என்பது அபிமானம். அதன் கம்பீரத்தன்மையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடாது. உலகின் எந்தவொரு நாடும் அவ்வாறு செய்யாது. ஆனால் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் சுதந்திரத்தின் கம்பீரத்தன்மை இல்லாமல் போயுள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் அபிமான
பரிமாணம் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. படையினரின் வீரதீர செயல்கள் பற்றி பேசப்படவில்லை. நாட்டில் இன்று அவசரகால சட்டம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏற்றப்படுகின்றது. இதற்கு முன்னராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் இருப்பதால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு சில ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. எஞ்சியவற்றையும் அகற்றினால் போலீஸையும் அகற்றுமாறு கோருவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அஞ்சல் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆக குறைந்த அஞ்சல் கட்டணம் 70 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் அமல்படுத்தப்படுவதாக அஞ்சல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, மத்திய, வடமத்திய ஊவா மாகாணங்களில் எதிர்வரும் 12ஆம் திகதி முதல் மீண்டும் மழை கிடைக்க தொடங்கும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற வானிலை நிலவும் வாய்ப்புள்ளது. எனினும் உள்ளூர் காரணிகளின் செல்வாக்கினால் இந்த நாட்களில் சில இடங்களில் மிக மிக குறைவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடும். எதிர்வரும் 12ஆம் திகதி முதல் மீண்டும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய ஊவா மாகாணங்களில் மழை கிடைக்க தொடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இது எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழையற்ற மழையுள்ள நாட்களில் கருத்தில் கொண்டு விவசாயிகள் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கணினி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவொன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று பெல்பிட்டிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அதிகரித்து வரும் குற்றங்களின் தன்மை குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் நாளொன்றிற்கு 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதாகவும் இது கணிசமான அளவு உயர்வு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்றங்கள் வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம், விசேட அறிவு மற்றும் போலீஸ் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கை போலீஸ் சேவையை மிகவும் சிறந்த வினைத்திறனான மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் அதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் திறமையான அதிகாரிகள் உயர்மட்டத்திற்கு செல்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் தவறு இழைக்கும் அதிகாரிகளை போலீஸ் சேவையிலிருந்து நீக்குவதற்குமான பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடன் சுடமை காரணமாக இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இளவாலை அக்கத்தானை இளவாலை பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். அவர் நேற்றைய தினம் வீட்டிலிருந்து வேலைக்கென புறப்பட்டு சென்ற நிலையில் சண்டிலைப்பாய் அந்தராயன் வாய்க்காலில் உள்ள துரிசில் துருவுக்கு மாட்டிய நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது உறவினர்களிடம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவர் கடன் சுமை காரணமாக ஏற்பட்ட மன விரக்தியில் இவ்வாறு செய்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இது குறித்த விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை வீரகெட்டிய பிரதேசத்தில் நேற்று ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரகெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய யுவதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த யுவதி பல்கலைக்கழகம் ஒன்றில் டிப்ளோமா கற்கை நெறியினை பயின்று வருகின்றார் என்றும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கற்கும் யுவதியின் காதலன் மீது சந்தேகிக்கப்பட்டுள்ள போலீசார் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா மாவட்டம் தெம்பே பிரதேசத்தில் குழு மோதலில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த பயங்கர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளனர். காதல் விவகாரமே இந்த கொலைக்கான காரணம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் கரைவரை மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சத்தியாகிரக போராட்டம் இன்று 4வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட வின்ஸ் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி மீனவர் குழு ஒன்று கடந்த 5ஆம் தேதி இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தது. கடற்றொழி திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுடன் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்களை நடத்திய போதிலும் அவை தோல்வியடைந்த காரணத்தினால் இவ்வாறு தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு மேலதிக வரி விதிக்கப்படும் என எச்சரித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறைவேற்று ஆணை ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார். எனினும் இந்த ஆணையின் கீழ் விதிக்கப்படக்கூடிய வரி விகிதங்கள் துல்லியமாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அது சுமார் 25% வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்கள் அல்லது சேவைகளை கொள்வனவு செய்யும், இறக்குமதி செய்யும் அல்லது வேறு வழிகளில் பெற்றுக்கொண்டு அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் எந்தவொரு நாடும் இந்த ஆணையில் உள்ளடங்கும் என அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பில் அமெரிக்க, ஈரானிய மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் ஓமானில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.